நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு உங்களை நம்பி. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. கோயில்ல மணி அடிக்குதா? நான் பள்ளிக்கூடத்தில் சோத்து புல்ல நினைச்சிட்டேன். தம்பி இந்த ஆட்டம்லாம் இங்க உன் பொண்டாட்டிட்டு வச்சுக்கிறேன். என்ன ஆட்டம் ஆடுற? பெரிய பிரதோவ டான்ஸ் மாஸ்டர் மயன் ஆட்டம் ஆடுற. 3 நாளைக்கு முண்டை மேல் வலிக்குன்னு படுத்துக்கிருவேன். அருமையான கூட்டம். உண்மையிலே ஆம்பளையாலே பிடித்தானே அந்த ஊர்ல. பொம்பளையாளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் தான். பொம்பளையாளு ஊரா 100 நாள் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டீங்களாத்தா? சோத்து பானையில் தண்ணி ஊற்றுனீங்களா? புரிஞ்சுங்களுக்கு சோறு ஓட்டிக்கலாத்தா? சூப்பர். ஆனால் வயசான ஆளுகதான் அதிகமாக இருக்கு. ஓயப்பி வாங்குவா. சரி ஏழை இளந்தாடி என் தம்பியெல்லாம் இங்கே என்னடா உட்காந்துருக்கிய பொம்பளைய பார்க்கறதுக்கு? இங்கிட்டு வாங்கடா, கப்ளிங்க தானே, வாங்கடா. ஐயா அந்த பாடி என்ன படுத்து கிடக்கு? என்ன தண்ணியை தொளிச்சு கொண்டு எழுப்பிடுறா. ஹலோ சிங்கா, மைஜர் சிங்கா, இடியப்ப மயிறு கொஞ்சம் வாலியம் வை. என்னை எப்படி அடிச்சிருவாங்க வைங்க. வாலியம் சார்பு ப்ரோ எக்க வைங்க சிங்கா. ஹலோ இன்னர் வைங்க. என்னைய கூட நோத்தாங்க பண்ண வைங்க. ஹலோ கூட்டரப்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நனனனே, இந்த ஆடறந்த கூட்டத்தில நனனனே. சாங் ஸ்டார்டிங். குடநல்ல குடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. குடநல்ல குடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. குடுவனம் மோக்கதுக்கு தன்னானே, கும்மிடத்தா போற வேறோ தன்னானே. கூட்டரப்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நனனனே. தானே லேலோ தந்தன தானே லேலோ தந்தானே தானே ஒரு பிள்ளை லேலோ தந்தானே தானே ஒரு பிள்ளை லேலோ. பாடி மகிழ்ந்துடும் மச்சான், பந்தபதம் தேடிடுவோம். பாடி மகிழ்ந்துடும் மச்சான், பந்தபதம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. உனக்கு போது மாறும் ஏ மாமா. ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில ஏழலாமாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில ஏழலாமாமா. குடநல்ல குடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க. காடுவைய உழுக வேணாம் மச்சான், கலப்பைய தூக்க வேணாம் மச்சான், கலப்பைய தூக்க வேணாம். விவசாயத்தை வளர்க்க வேணாம் ஏ ராஜா. வளர்களை பாடு பண்ணுவோம் ஏ மாமா. எலோ எலேலோ எலேலா மாமா எலேலோ எலோ எலேலோ எலேலா மாமா எலேலோ. ஏலே ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ. ஒரு தரண்டிருச்சு யா உள்ள சோதில் நாக்கியனூறு. ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு. இம்மு இத்து இரு இம்மு
ஊரு விரண்டிருச்சு ஒற்றுமையும் ஆகிருச்சு ஒற்றுமையும் ஆகிருச்சு நாடு ரெண்டிருச்சு மாமா நாடு ரெண்டிருச்சு மாமா நாடு ரெண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க எழுதலாம் ஓடு எல்லோ எல்லோ ஏலே ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலேலோ எக்க எக்கா ஐரரங்கா எக்க எக்கா எக்கா ஐரரங்கா அருமையான அடி தம்பி இதுக்கு முன்னாடி 4 பேரும் கராடத்தில் அடிச்சிடலாடா அடி பிரிக்கிறானப்பா ஏப்பா நீ பூனை தானே சோனையா இவன் நீ கூட தானே இப்படி இருக்கேன் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாச அண்ணன் தம்பிகளே பசித்த உடனே சாப்பாடு கொடுக்கக்கூடிய என் தாய்மார்களே நீங்க கணேஷ் பயில கூட தர மாட்டாங்க ஏன்னு கத்துறாங்கன்னா நம்மளை தெருவில் விடுறாங்கன்னு அர்த்தம் எது எப்படி இருந்தாலும் உலகத்திலே எத்தனை நாடுகள் இருக்கலாம் இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் இருக்கலாம் ஆனா என் தமிழனுடைய அன்புக்கும் வீரத்துக்கும் இணை யாரும் இல்லை அவ்வளவுதான் வீட்டில் இவங்க பொண்டாட்டி உள்ளே கூட பார்க்க மாட்டாங்க எம்கேஆர் பயலுங்க ஐயா வாலியம் வைங்கயா கொஞ்சம் ஏற்றி விடு கரண்ட் புள்ள நீயா கட்டுற கொக்கியை போட்டுத்தானே இழுக்கிறோம் ஊர் கரண்ட் கிடையாது என் பங்காளி கரண்ட் மைச்சர் சூப்பர் பங்காளி உள்ளூர் சட்டா அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பியே உள்ளூர் சொட்டா இருக்கட்டும் வெளியூர் சட்டா இருக்கட்டும் எந்த மை சட்டில் திறமையான ஆள் இருக்காங்களோ அந்த மைசூர் சூப்பரா இருக்கும் இங்க திறமை இருக்கு 3 தடவை சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கூட தர மாட்டேன் என்ன மைக் வாங்கிட்டு வர ஆம்பு இருக்கா நீ மூஞ்சிய கழுவு ஓ முகர இந்த இரவு நேரத்திலே இந்த தேர்தல் நேரத்திலே இந்த கிராமத்தினுடைய அன்புக்கும் 10 நாடக கலைஞர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எங்களுக்கு இந்நாடகத்துக்கு அனுமதி அளித்த மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் 5-6 காவல்துறை இருந்தாக காணா ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களா இங்கே ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வர்றத பார்த்தா உள்ள பார்த்தா சொட்டு மருந்து ஊத்துத்தா நரஸ் அந்த லாங்கு ஒன்று போடுங்க செரு புஞ்சுவோம் நாடகம் வள்ளிதர்ம நாடகம் இடியப்பம் கிடையாது பருத்திப்பால் ஏதாவது ஒன்று கிளப்போட செவ்வாழை கிடையாது லாங்கு அடே சும்மா இருக்கடா என் தம்பியெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆளா வரணும் அதை கைதட்டவன ஒரு அரடா எதுக்கு எடுத்தாலும் கை தட்டான விஜய் டிவி மாதிரி கை தட்டுறேன் அடிப்பு ஓவர் வாவோடு பயலுகடா நாடகம் வள்ளிதர்ம நாடகம் ஏன் இந்த நேரத்தில் ஆரம்பிச்சான் ஒரு 12 மணி அந்த டயத்தில் முடிச்சிருவோம் அதனால யாரும் கவலைப்படாதீங்க பொம்பளையாள்லாம் நீங்கள் காலையில் வேலைக்கு போகலாம் தான் அந்த ஒரு அக்கா மண்டே ஆட்டுற என்ன 100 நாள் வேலை கிடையாது அது நம்மளை பார்த்தா தாசில்தார் மாதிரி தெரியுது அதுக்கு 5 மணி வரைக்கும் நொப்பத்தை ஈரல் நடத்துவேன் அப்போ உங்கள் அப்பாட்ட போய் ஒரு 50,000 வாங்கிட்டு வா எம்கேஆர் பார்த்துட்டியா போய் பாடு என்கிட்டயே ஒரு ஆள் வந்து கேட்குறாரு எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு இருப்பாப்பிள்ளையா அந்த ஆளு நான் தான்ட்டேன் என்ன மசுரோட இருக்க அதுக்காக நான் மொட்டை அடிச்சு முண்டமாக தெரிய முடியே என் தம்பிகளுடைய அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது இங்க இருக்க 10 பேர் தான் இந்த நாடகத்தை கெடுக்க போறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா கத்துற பெதர்ல எறும்பு கடிச்சு பிடிச்சா கடுப்பு ஏத்துறாங்கப்பா அது யாரா அந்த மொட்டை மண்டை டிஃபன் பாக்ஸை கொண்டு வாப்பா சோறு வாங்கிட்டு போலாம் பால் வாடி எம்எஸ் ராஜா மைஜெட் சார்பாக 101 என்ன ஓன்னு தட்ட இத்தண்டி மைஜெட் வச்சுட்டு 100 ரூபா கொடுக்குறீ உனக்கு சங்கட்டமா தெரியலையே பரவாயில்ல 10 பணியாரம் வாங்க ஆகும் ஆமா நேற்றுலாம் போன ஊர்ல 2 பாக்ஸ் 2 குழாயம் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளப்பூடி வியாபாரம் பார்ப்பேன் அதில் பிறந்தவன் பரம மயன் வெவ்வேறு கதவாளி ஈண்டது மாதிரி
பிள்ளைய வேற கூட்டு வந்து நேற்று வந்து லட்சுமணே இன்னைக்கு ராமர் நாளைக்கு பீமனை கூட்டிட்டு வா. தாய்மார்கள்லாம் அந்த நாடகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் தான். பொம்பளையாலாம் நெளிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. போகாத அளவுக்கு ஐயா அங்கிட்டு முள்ள வெட்டி அடங்கியா அங்கிட்டு. ஆனா தாய்மார்கள் நினைத்தால் எந்த ஒரு கலையும் குடும்ப தலைவனையும் வாழ வைக்க முடியும். பெண்கள் இல்லைன்னா இல்லை. பொம்பளையாள் கைதட்ட மாட்டீங்கல்ல, அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கைதட்டுத்தா கும்மி அடிக்க. ஆமா, முதல்ல எங்க அப்பத்தாலாம் கும்மி அடிக்க. ரெண்டே வார்த்தை தான். காரு போறதா பாருங்கடி, காரு காதறி போறதா பாருங்கடி, கல் நீர்மலடி அடிக்க. அப்படித்தான் அடிச்சு. இப்ப எந்த பொம்பளை பாட்டெல்லாம் கிடையாது, பாக்ஸ்ல பாட்டை போட்டு விடுறேன். கூப்பிட்டா ஓடி வராளா, கும்மிய கவனி இந்தா. கொஞ்ச நேரம் சென்று ஒரு பொம்பளை என் மிஞ்சிய காணாமடி எவடி உழைச்சா, ஆத்தாடி என் கொலுசை காணா, என் செயினை காணான்னு தேடி கிடக்கு. எந்த ஊர்லயாவது இப்படி குத்தாட்டம் போட கட்டமா? நீ இந்த குத்தாட்டம் போட்டுத்தே ஆத்தா வேலுக்கிட்ட முதுகுல குத்துது. ஓம் சக்தியா ஆரம்பிச்சு விட்டது நான் தான். நீ எதுக்கு எடுத்தாலும் என்னை வம்புல மாட்ட. எப்படி விடியறதுக்குள்ள என்னை போக்சோல கைது பண்ற அளவுக்கு ஆக்கிடுவாங்க அவங்க. ஐயா வாலிம் வைங்கயா, இல்லைன்னா என்னை மனநை ஒத்து கூட எரியா. சிங்கா வை சிங்கா, இன்னொரு ஏத்து சிங்கா. 3 நாளா எனக்கு என்னடா எரிச்சலா இருக்கு. பேசுறது மக்களுக்கு புரிஞ்ச இந்த வாரி எலி குஞ்ச மனுஷன் தானா, நான் மண்ணுளி பாம்புன்னு நினைச்சு. இந்த டேங்கில் இருக்க தம்பி கடப்பரை அடிச்சு ஓட்டையை போட்டு போ, இங்கிட்டு வாப்பா, அங்கிட்டு ஓரமாக நினைக்கிறான்னா அடிச்சு விட்டு போலாம்ட்டு கைய. சமையல் கலைகளை சிறந்தது ஆண்களா பெண்களா? ஆமா, இவர் தானே திண்டுக்கல் பிரியாணி ஓனருமே. கிண்டிட்டாலும் முண்டை கரண்டி வளைஞ்சிடும். இவங்க அம்மா கஞ்சி ஊத்தாம தெருவில் விடுத்தா. சமையலில் சிறந்தவர்கள் பெண்கள், சமைக்கிற பொருளை வாங்கி கொடுக்கிறவன் ஆண்கள். ஏல இவங்க யார எதுக்கிறதால கத்துற? பெரிய மாநாட்டு போவாங்களா? இல்லை நாங்க உங்களை காசு கொடுத்து நான் கூட்டு வரலையாடா. ஆமா, இப்பத்தான் அவனுக்கு எம்கேஆர் தெரியுது. நான் எம்கேஆர்ல நான் தான் சுருராஜ நடிகர். வாடா, அவங்க டவுசரும் முகரையும் பாரு. என்ன டவுசர் போடுறதுக்கு கலருது என்ன? இந்த அவங்க அம்மா தேடி வந்துருச்சு. என்னத்தா பிள்ளைய காணாமா? 300 ரூபா கொடுத்து நல்ல வழியா தூக்கிட்டு போ. என்னத்தா போங்கடா, அம்மா கூப்பிடுது. இங்க பாரு எலிய. ஏன்னா பிள்ளைய பிறந்தா ஐயா, கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் சொல்றேன், கர்ப்ப காலத்துல நீங்க மாசமா இருக்கிற நேரத்துல நல்ல சத்துள்ள ஆதாரமா சாப்பிடு. அப்பத்தான் மயன் இந்த தண்டியா படுப்பேன். அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை பிறந்தவனே நரசுட கேட்டிருக்கேன், கொக்குரே இருக்கா? நரசு ஊசியோட மேல இருந்து குதிச்சு பிள்ளை அப்படி பிறக்கணும். இப்போ பிள்ளை வந்திருக்கேன் பாரு, தைலாம் குஞ்சு மாதிரி. அப்ப எல்லாம் பிள்ளை வரந்தா டாட்டாச்சிலாம் நகலும் டிராய்ட்ல உண்டுவாங்க. அவ அம்மா இந்த தண்டியா கிடக்கும், மயன் பக்கத்துல பால் ஊசியா கிடப்பேன். எம்மோ டிராய்ட்ல அப்படியே வண்டிலாம் சாய. இப்போ பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது ஹேண்ட் பேக்ல மயனை வச்சுக்கிட்டு. உன் மயன் எங்க? இந்த சத்துள்ள பொருள்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு தம்பி எப்படி சிரிக்கிறான் பாரு. அவன் மூத்திரத்தை குடி சிரிக்கிறேன், நல்லா சிரிக்கிறேன். செவனப்பு கேனோட என்ன பண்ணுவாரு? கச்சேரி போனாரு, தொண்டை கடிக்கிருச்சு. ஆனா தாய்மார்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களை பெத்ததாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தகப்பே தாய் யாருன்னா கட்டின கணவர் தான். நீங்க எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்க. பொம்பளை நினைக்குது, அவங்கள அப்படித்தான் நினைக்கிறான். அவங்க இம்சப்படுத்தும் போது அப்ப கரண்டிக்கிட்டே வெதர்ல அடிக்கிற மாதிரி இருக்க முடியும். ஆனா ஆம்பளை செய்யக்கூடிய ஒரே தவறு தண்ணி அடிக்கிறது. ஆனா இடியப்பம் கிடையாது, பணியாரம். தண்ணி அடிக்கிறாள் கை தூக்குங்க. இப்ப தூக்க மாட்டிய ஒக்கா மக்கா. உண்மையான தமிழை
மொத்த டாஸ்மாக் கடையும் உனக்கு தான் திறந்து வச்சிருக்காங்க. அண்ணே தண்ணி அடிக்காதண்ணே, தண்ணி அடிக்காத, தம்பினோட சொல்லு, தண்ணி அடிக்காதனால இருந்து பீர் அடி. பெரியவங்க எப்படி இருக்குமோ அந்த வழியில தான் இளைய சமுதாயமும் இருக்கும். தம்பி எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, நான் போயிட்டு வரவன். எனக்கு ஒரு 30 ரூபா மட்டும் கொடுக்க, பஸ்ஸுக்கு ஏறி போயிரு. இந்த 10 பேர் எனக்கு என்னமோ ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்கல்ல, சட்டி கிட்டி அறுக்குதா என்ன? உலக நாடுகள் பயந்து கிடக்கும். எதுக்காக? தமிழ்நாட்டுக்காரன் ஜெய்வனை வச்சிருவாங்க. அதுக்காக கிடையாது. சிலிண்டர் தட்டுப்பாடு. ஏன் சிலிண்டர் தட்டுப்பாடு வருது? பெண்கள் எல்லாம் இந்த சிலிண்டர் என்பதை ஏதாவது ஒரு பொருள் சமைக்கும் போது பயன்படுத்தும். பழைய காலம் மாதிரி எல்லாருமே ஆத்தாக்கலாம் விறக பிறக்கி சமைங்கத்தான். எப்படி சமைக்க? அவங்க போன உடனே சீரியலை பார்த்துக்கிட்டு அவர் வீட்டுக்காரர் சொல்லுவார், புஷ்பா என்ன டார்லிங் 2 தோசை சுடுறி. அப்படியே சிலிண்டர் அப்படியே அந்த லைட்ரு சடக் சீரியலை பார்த்துக்கிட்டு இங்கே தோசையை சுடும். கல் இருக்காது, அடுப்புக்குள்ள ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விறகடுப்பு ஏன் கஷ்டம் அப்படின்னா, இந்த தண்டியா இருக்கு நீக்குற மாதிரி ஊதாங்குலை. அந்த ஊதாங்குலையை வச்சு ஊதுவாங்க. பூன்னு ஊதி திடீர்னு பார்த்தா சீலையில் தீ பிடிச்சிரும். ஏன்னா விறகு அவ்வளோ ஒரு இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சாப்பாடு ருசியாக இருக்குல்ல, அது காரணம் என்ன தெரியுமா? விறகு அடுப்பு, மண்பானை. இந்த வந்துட்டாங்கல்ல, கட் அவுட் அடிச்சுட்டாங்க. நாடோடி படம் மாதிரிதான் என் பொழப்பு. நான் அங்கிட்டு போனா கூட அண்ணன் நடித்த போது எடுத்த படம் கட் அவுட் வச்சுருவாங்க. அதே மாதிரி கட் அவுட்லாம் அப்போ வைப்பாங்கப்பா. அப்போ கட் அவுட் வைக்கும் போதெல்லாம் பார்த்தேன்னா, எங்க ஊர் திருவிழாவுக்கு வருகை தரும் அனைத்து ஊர் கிராமத்தார்களையும் அன்போடு வரவேற்கிறோம். பார்த்தா ஆளு உரம் இடுப்புல துண்டை கட்டி காய் வெட்டி வெள்ளச்சட்டையோட கும்பிட்ட மணிக்க. இப்ப பயல கட் அவுட் அடிக்கிறாங்க. எந்த ஊருக்காரனும் உள்ளூருக்கு வர்றதில்லை. கட் அவுட்லேயே வாசகம் போட்டிருக்கேன், பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போடா. எங்க ஊர் திருவிழா ஒருத்தர் அடிச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழா எவனும் வர வேண்டாம், ஒரு வய வரல. பூஜாரி மட்டும் முகச்சத்து படுத்துட்டாரு. ஒரே விஷயம், இளைய சமுதாயத்துக்கு ஏன் தம்பிகளுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டங்கள் பிறர் படக்கூடிய கஷ்டங்களை நீங்க படக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் பயம் இல்லாம அமெரிக்காவும் ஈரான் சண்டை ஓடுதுல, நம்ம ஏன் தமிழ்நாட்டுக்கார உரம் பயப்படாம இருக்கோம்? ஒரே ஒரு தமிழனாலதான் பயப்படாம இருக்கும். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். ஆனா அப்துல் கலாம் இருந்திருந்தாருன்னா எழுதி வச்சு செத்துருப்பாரு. அவர் இங்க வந்திருப்பாரு, ஏன்னு இருப்பாங்க, போய் விழுந்திருப்பாரு கிணத்துல. ஒரே ஒரு ஏவுகணை அப்துல் கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிப்பா, கனை ஜோல தர்றேன் வர்றியா? டேய் எந்திரா, பள்ளிக்கூடம் படிக்கிற யாரா? ஏலே நம்ம வீரமான மண்ணில் வந்து பயப்படலாமடா, எந்திரா. அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த ஏவுகணை பேர் என்ன? அக்னி. நக்னி. அவன் சொல்றேன், கைதட்டு. சூப்பர். மூத்திரத்தை குடிக்க கூடாது, அடப்பு. ஆனா யாருக்குமே தெரியல. இப்ப நான் கேட்கிறேன், கீர்த்தி சுரேஷ் யாருப்பா? பொம்பளை கிடையாது, லங்கோடு. அவன் சொல்றான் பாரு, கீர்த்தி சுரேஷ் நடிகனை. அறிவு சார்ந்த விஷயங்களை என் அன்பு சார்ந்த மாணவ செல்வங்கள்லாம் படிக்க வேணும். உலகத்திலே தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனு யாரை சொல்லுவான்? வாத்தியாரையும் டீச்சரையும். அவங்கதான். நீ படிக்கும் போது டீச்சரு ஓடி இருக்கும். இப்போ வாத்தியாரும் மாணவர்களை பார்த்து பயப்படுறார். எவன் எப்படி வர்றான்னு தெரியல. ஒருவேளை நம்மளை அருவாட்டை போட்டு தள்ளினா போட்டு தள்ளிடுவேன். ஏன்னா உலகம் அப்படி மாறிக்கிருச்சு. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டங்கள்லாம் என்ன. அவங்க காலத்துல எல்லாம் 3 வேளை சோறு இல்லாம இருந்த பெரியவங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க. உண்மைதானங்கய்யா? ஆனா ஒரு சாங் பாடுவோம். இந்த மத்தியில வேணா மது பழக்கம்.
ஹலோ ஹலோ வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகும் நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே வேணாம குடி பழக்கும் நெஞ்சமடி பழக்கும் பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா பட்டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாய் பட்டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா நமக்கு வேணாமது பழக்கம் வேணாமங்க குடி பழக்கம் வேணாமங்க குடி பழக்கம் அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணாமது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள நம்மளை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது அண்ணன் தம்பிகளா இதுல தண்ணி அடிக்காத ஆளு மட்டும் இந்த பாட்டு பிடிக்கும் தண்ணி அடிச்ச ஆளுக்கு பூரா எரிச்சலா இருக்கும் இந்த பாட்டு அந்த வெண்ணமய எண்ணமயத்துக்கு பாடினேன் நான் மேடைக்கு வந்து 2 கவுச்சியை பேசிட்டு அசிங்கம் பேசிட்டு காசு வாங்க வரலைங்கய்யா ஏன்னா பூராமே என்னுடைய அண்ணன் தம்பிய இதான உண்மை நான் கோமாளியே கிடையாது என் தம்பி எங்க அண்ணன் எங்க அம்மா எங்க அக்கா வருகிறேன் இவங்க கத்துறதை விட மாட்டாங்க ஏப்பா இதுக்கு முன்னாடி ஏழை கடையில் இருந்தீங்களாடா இங்க வாரு தவந்து இங்க விளையாடுறேன் உள்ள வாப்பா சித்தி உள்ளதே இருக்கு போ உங்க அப்பாவுக்கு ரெடி பண்ணி விடு வெண்ணமேனே தவந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி அப்பளம் திங்கிறாள் அந்த அந்த எங்க ஆத்தாவுக்கு வழி விடுப்பா மெதுவா டேய் கையை பிடிச்சாங்கிட்ட கொண்டு விடுங்கடா டேய் ஒரு வய உதவி செய்ய மாட்டேன் பாரு இந்த மூக்கு புடப்பா இருக்கே தம்பி ஆத்தாவை கூட்டு கொண்டு விடுறா நீ எதுக்கு தான் நாடகத்துக்கு வர்ற என்னைய பார்க்கத்தானா நீ ஒரு ஆள் போதுவேன் பூராமே இன்னைக்கு நாட்டுல எங்க பார்த்தாலும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நாடு போய்கிட்டு இருக்கு அவரு பாப்பாரு இவரு பாப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கிட்டாத்தேன் நீங்க தண்ணியை போட்டுக்கிட்டு வீட்டில் படுத்து கிடந்தீங்கன்னா உன் குடும்பம் சீரழிஞ்சிடும் இதே உண்மை அரசாங்கம் விற்கத்தான் செய்யும் நம்மளா திருந்திக்கிடுவான் அதான உண்மை சரிதானே ஏன்னா நான் பட்டு திருந்ததுனால என் தம்பிகளுக்கு பக்குவமா இருங்கடான்னு சொல்றேன் இவன் காலேஜ் போறதுக்கு அவங்க அப்பா 3 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாரு இவன் காலேஜில் போய் படிக்க போறேன் அங்கே போன உடனே பிள்ளைகளை ஆளுக்கு ஒன்றா போட்டுக்கிறாங்க ஆமா அந்த மஞ்சள் கலர் சுடிதார் எனக்கு கருப்பு எனக்கு இடம் பிடிக்கிறேன் ஆனா காதல் இல்லாம யாராவது வாழ முடியுமா எப்படி வாழ முடியும் இவங்க 2 பேரும் ஊரை கருத்து போடுவாங்க வாழ முடியாதுன்றியா மசத்தை புடுங்க முடியாதுன்றியா ஆனா எத்தனை காதல் இருந்தாலும் பெத்ததாய் தப்பன் அன்புக்கு இணை உலகத்துல எதுவுமே கிடையாது இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனா
இந்த எம்கேஆர் சோதல் நாயக்கனூர்ல நிக்கிறேன்னா அது காரணம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இல்லைன்னா நான் இல்லை. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த கோமாளினால முடிஞ்ச ஒரு பெருமை சேர்த்திருக்கேன். அன்பு உறவுகளே, எம்கேஆர் அன்பாலயத்துல அத்தனை மக்களுக்கும் சாப்பாடு சமைப்பது எங்க அம்மாவும் என்னுடைய மனைவி தான். அதே உண்மை. அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் இரவு நேரம் ஆனாலும் நாடகம் ஆடணும். நாடகம் ஆடினாத்தான் அன்பாலயத்தில் உள்ள மக்களை பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்பிகளுக்கெல்லாம் இந்த பிறவியோட இனி யாராவது பிறக்க போறீங்களா? கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்சா பிறருக்கு உதவி செய்யணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் செய்யாம உன்னுடைய வேலையை பார்க்கணும். அதே ஒண்ணு. பெரிய பெரிய ஞானிகளும் மேதைகளும் முப்பாட்டங்களும் ஆண்ட பூமி இந்த தமிழ்நாடு. நம்மெல்லாம் அவங்க கால் தூசிக்கு பெற மாட்டோம். முறையும் கைதட்டிய கையை சொல்லிடுறியாப்பா. இந்த இரவு நேரத்தில் இந்த நாடகத்தை பார்க்க வெளியூர்லேருந்து வருவதந்த என்னுடைய அண்ணன் தம்பி பாதங்களுக்கெல்லாம் நன்றி, ரொம்ப நன்றி அண்ணே. இதுல ஓஜி பைக்கில் வந்தாலும் கைதுங்க. ஓஜி பைக்கில் வந்தாலும் கடைசி வரைக்கும் என்னைய பார்க்க மாட்டேன், உன்னை கூட்டு வந்த ஆளே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் நகண்டா நீனு நகலன்னு, அவன் உட்காந்தா நீ உட்காரனா, அவன் ஒண்ணுக்கு இருந்தான்னா நீ சும்மா நாச்சும் கையிலே தூக்கிட்ட, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஓசி பாயில உட்கார்றது. ஓசி பாயில விரிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் வாலிமும் சாரு போயிங்க. என் வாய்ஸ் புரிஞ்சாத்தேன் சிரிப்பாக, இல்லைன்னா என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். ப்ளீஸ் ப்ரோ, குறை குறைன்னு இருக்கு, சார்பா வைங்க. ஹலோ ஹலோ சுத்தம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நம்ம தென்பாண்டி ராம நாடு நம்ம தேசமா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே, தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்கியில் சிறையெடுத்து வெற்றிகளை குவித்தார் ஐயா. வெறும் வாசமைக்கு நம்மள்கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகள்லாம் பெற்ற தாயாக திகழ்ந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனையே வீணா, தமிழக மண் மீது புகழ்த்து வீணா. வானத்திலே கனேட்டினார், நம்மளை மண் மீது புகழேட்டினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா புகழை பாடினேன், ஒரு உள்ளையும் கைதட்டல. அவர் அணுசக்தியை கண்டுபிடிக்கலைன்னா நம்மெல்லாம் உணர்ச்சியா சாப்பிட்டு வீட்டில் படுப்பிய. அவர் தான் சொன்னார் அப்துல் கலாம் ஐயா,
நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அப்புறம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த நாட்டை பார்த்துக்கிறவா என்று சொன்னார். தம்பி கொஞ்சம் இங்க வாங்கல, என்ன பார்த்துக்கிறவிய? இவன் போறே வரான ஆள் பாப்பியா? அவர் என்ன சொன்னார்? அப்துல் கலாம் ஐயா நாட்டை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் வாழ்க்கை முன்னேற்ற பத்தியும் கனவு காண்றா இளைஞர் என்று சொன்னார். ஆனா இவன் டெய்லி காண்றான லவ்வரை காண்றேன். என்ன காண்றேன்? யாரு சொல்லி யாரும் கேட்க போற கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக தாய் பிள்ளையாக இருக்கிற நாள் கொஞ்ச நாள். எல்லாரும் 100 ஆண்டு காலம் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். நோட்டீஸை படிக்கிறேன், மஞ்சள் கலர் நோட்டீஸ். என்ன ரத்தனம் கொண்டக்கூடிய ஜோதில் நாய்க்கனூர் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு ஜோதில் நாய்க்கனூர் கிராமத்தார் சார்பாக இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்புச வேந்தன் நடிப்புச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் பார்ப்பதற்கு சைனா மாதிரி இருப்பார். சைனா முருகன். என் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சி அருகில் உள்ள பூசணக்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்து வந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி பக்கத்தில் உள்ள சுள்ளங்குடியை சேர்ந்த சுபாஸ்ரீ அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இன்னைக்கு வந்திருக்க நாரதரை நம்மெல்லாம் பாராட்டலாம். நாட்டிலே ஒருவனுக்கு ஒருவன் விட்டு கொடுப்பதில்லை. சமீபத்திலே வள்ளிதிரமன் நாடகத்திலே நாரதர வேஷம் போட்டு சூப்பர் சிங்கர்ல பாடிக்கிட்டு இருக்கார் எங்க அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிற்பியோட நான் அதிக நாடகம் ஆடி இருக்கேன். ஆனா முத்துச்சிற்பிக்கும் இன்னைக்கு வந்திருக்கின்ற இந்த நாரதருக்குத்தான் விஜய் டிவில வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க அந்த நாரதர் என்ன தெரியுமா செஞ்சாரு? முத்துச்சிற்பிக்காக இவருடைய வாய்ப்பை விட்டு கொடுத்தார். எப்படி விட்டு கொடுத்தேன்? 2 பேரும் தான் மாடுத்தாவணிக்கு பசியார போனது. முத்துச்சிற்பி மெட்ராஸ் வண்டியில ஏறி போயிட்டாரு. நீ முண்ட தூக்கத்துல தூத்துக்குடி போயிட்டேன். அது போய் சூப்பர் சிங்கர்ல போய் பாடுறது, உப்பு பாக்கெட்டு போட்டேன். என் அன்பு தம்பி மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் செவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரவம்பட்டியை சேர்ந்த கொளஞ்சாப்பட்டி மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து சரியா தம்பி 6 மணிய கலையரசு வருது. சிறு பிஞ்சு 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. படித்த படிப்புக்கு என் தம்பி ஏதாவது ஒரு வேலை பார்த்திருக்கலாம். ஆனா இன்று என்னைய வேலை பார்க்கிறான் என்றால் அது காரணம் இக்கலையில் உள்ள பேரு மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஐயா நான் பெரியால நீ பெரியால நாடக கலையில யாருமே கிடையாது. என் தம்பி மணிகண்டனுக்கு ஒரு வாசிப்பு திறமை இருக்கு, அவனுக்கு ஒரு குரல் வளம் இருக்கு. அவன் தான் எம்கேஆர் தான். என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் பாடியா தங்க. மணிக்கோயில் இசைக்குதேடி என் மனமெங்கும் மயங்குதேடி. மணிக்கோயில் இசைக்குதேடி என் மனமெங்கும் மயங்குதேடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குதேடி ஒளித்தானே இதம் காத்தே கைகள் வீசவா, இதம் வீடும் கதையில் பேசவா. மணிக்கோயில் இசைக்குதடி என் மனமெங்கு மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள்
முகம் கண்டால் கண்டன் மகள் நானுமா சிட்டி விழி சேதி சொன்னால் அந்த சுகம் தேனுமா வட்டு விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதித்தும் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகும் ஊர்காலம் போகும் காதால மேகம் பூக்கோலம் தூவும் இதம் காத்தே கைகள் வீசவா இதம் வேடும் கதைகள் பேசவாம் மணிக்குயில் இசைக்குதடி மனமையும் மயங்கிதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி. சூப்பர் சூப்பர். ஆனா அந்த திரைப்படத்துல கூட எத்தனை பேரு இதை இசையமைக்க பாடுபட்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு ஹார்மோனியம் ஒரு மிருதங்கம் ஆல்ரவுண்ட் தாளத்தை வச்சு அந்த பாடலை பாடக்கூடிய கலைஞனே நாடக கலைஞன் தான். வாழ்த்துக்கள் சிங்கம். நன்றி வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவான் கொடையிலே குமரன் அடமலியிலே அமரன் என் அன்புத்தன். கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் திறமையானவரா இருக்கணும். திறமையா இருந்தா மட்டும் பத்தாது, அவர் ஒரு ராசியான நல்ல இதயமா இருக்க வேண்டும். அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருடைய ஆசிரியர் பெருந்தகை அன்பு சித்தப்பு, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுளம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என அன்பு தம்பி மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். மருது மிச்சத்தை வீட்டில் போய் அடிச்சுக்கிறோம்டா. இடியப்பம் கிடையாது, இப்போ ஊதுவத்தி. பலவாத்திய மன்னன். இந்த பலவாத்தியம் என்றாலே சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியல. பல சாமான வச்சு அடிக்கிறதே பலவாத்தியம். தம்பி நீங்க வர வர என்ன தம்பி கோட்டை ஒரு கணேசன் மாட்டு வண்டி பத்துற மாதிரி உட்காந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. என் அன்பு தம்பி
பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய திலகம். அவனுக்கென்று ஒரு வாத்தியம், அவனுக்கென்று அன்றன்று தலையில எழுதின அந்த கலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்த்துக்களை அன்பு தம்பி. சத்யா, உனக்கு ஆடியன்ஸ் கிடையாது, உனக்கு அவன் தான் எதிரி. அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிங்க தங்கம். அருமையான அடி தம்பி. உங்க சொந்த அடியா வாடகை அடியா? அருமையான அடி. இதுக்கு மேல அடிக்கணும்னா பின்னாடி போய் காட்டுல போய் அடி. அருமையான அடி தம்பி. அந்த ரவுண்டா இருக்குல்ல, அந்த கீசரி மேசரி, அது இல்ல முண்டை, அது மாவு செலிக்கிறது, அதா நீர்மலை அடி. தம்பி ஒரு சின்ன விஷயம், கோச்சுக்கிற கூடாது, முக்கியமான மேட்ரு. ஒருத்தவங்க தீச்சட்டி எடுக்கிறாங்க, எடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது, நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 1 லட்சம் ரூபா சம்பளம், வெளிநாட்டு புல்லு சரக்கு ஒன்று, செய்தி வீடுலாம் கிடையாது, கிங்ஸ் 3 பாக்கெட்டு. உனக்கு வந்து பிஎன்டபிள்யூ கார்ல தான் நீங்களே இறங்குறீங்க. அந்த தீச்சட்டிக்கு எப்படி அடிப்பீங்க? தம்பி தீச்சட்டியை கோயில செலுத்துறதா நீ வீட்டுக்குள்ளேயே செலுத்துறதா? பாத்தியா, காசுக்கு பொழந்துட்டான்டா, சூப்பரா. இப்போ ஒரு தீச்சட்டி எடுக்கிறார். ஆமா, பாவம் பால் மாடு வச்சிருக்கு, 3000 ரூபாய் சம்பளம். சீம்பால் வேணா 1 லிட்டர் வாங்கிட்டு போகலாம், அதுக்கு மேல வேணும்னா மாட்டு மாடு வேணா சூம்பலாம். அதுக்கு ஒரு அடி அடிங்க. என்னைக்கு செலுத்துறது? இல்ல பங்குனியில் எடுத்தா புரட்டாசி தானே செலுத்த முடியும். தம்பி யாருமே இல்லை, வயசான ஒரு அப்பத்தா நேர்த்திக்கடன் போட்டுருச்சு, ஆத்தாவுக்கு செலுத்தி ஆகணும். எல்லா செலவும் உன் செலவு தான். அந்த கிழவிக்கு நீ தான் சோறு வாங்கி தரணும், அனாதப்பா. அதுக்கு தம்பி நீ இறக்கப்படம் தான். தம்பி ஆடி பிரிடா, யாருமே இல்லை. ஓ அதுல பெருசுல எங்க சிங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். காசு இல்லாட்டா அந்த கிழவி அங்கனையே போட்டு கொண்டுருவேன். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, காசு இல்லை என்றால் மதிப்பு குறைந்து விடும் என்பது. வீட்டுக்கார மாட்டியே அப்படித்தான், டெய்லி 5000 கொடு, கலை புருஷனுக்கு ஃப்ரை ரைஸ், அதுவா ஃப்ரை ரைஸ் போடும். அப்போ வீட்டுக்காரர் 5000 கொடுத்தோடனே காலெல்லாம் அமுக்கி விடும். காலை நீட்டுங்க ராகுல். ராகுலா சரி, காலை நீட்டுங்க கோகுல். அவன் கோகுல் கிடையாது, அவன் தான் கோல். 5000 ரூபா கொடுத்தா எல்லாமே நடக்கும். இதுவே புருஷன் 100 ரூபா கொடுக்கட்டும், அவன் காலை லேசா பட்டுச்சுன்னா ஒரே எத்துத்தேன், அங்கிட்டு போட வெண்ணமேனே. ஏன்னா காஜிலேன்னா எல்லாத்துக்கும் மதிப்பு குறைஞ்சிடும். உண்மைதானே தம்பி? இங்க வாங்க தம்பி. இவர் என்ன செயின் அக்குற மாதிரியா இருப்பாரு? என்னப்பா நீ என்ன வேலைக்கு வந்த? தாளமா? ஏன் அதை அங்கே வச்சுட்டு வர? ஏன் முண்டமா அவன் அதை கழட்டி போட்டு போடா வெண்ணமேனே. என்னடா மனநோயாளி மாதிரி திடுறேன், ஆனா திறமையானவன். ஏன்னா பரமன் சொல்லியிருக்கேன், பரமன் வாந்தி எடுத்ததெல்லாம் சொன்னது வந்தேன் அவனுக்கு இவன் கையால். தம்பி இதுல வாலிமை வைப்பா, சிங்கா வாலிமை வைங்க. சிங்கா சொல்றதுக்குள்ள நாடாமே முடிஞ்சிடும். வாட் இஸ் யுவர் நேம்?
என்ன லேடிஸை கிஸ் அடிக்கிற மாதிரி வர்ற என்ன? இல்ல ஏதோ கேட்டீங்க. உன் பேர் என்னடா மயிர் மயனே? ஓ என் பேரு. உன் பேர்? என் பேரு. தாசில்தார்ட்ட போய் கேட்டு வர்றியா? தம்பி உன குனிய வச்சு 2 அடி அடிக்கிறியா? அப்புறம் பண்ண 200 தர மாட்டேன், 70 ரூபா. உன் பேர் என்னடா? சதீஷ். சதீஷ். லூசாடா? லூஸ் அது கூட்டு வண்டியலாடா? கடிச்சு போறோம், அதை கொண்டாங்க தம்பி. தொங்காசு. உங்க அப்பா பேர் என்ன? சத்திவேல். இந்தா ஒரு கோகேஸ் ஒன்று எழுதிக்க. அப்பா வேற என்ன? சத்திவேலு. ரொம்ப நடிக்க கூடாது, காசு இல்லாம தெருவில் விட்டுருவேன். உசுரம்பட்டியில் 4 பேரை சூம்ப விட்டு போயிடுவேன். உடனே பூதி வாடத்தானே கணிக்கிறாங்க அவங்க, அதையும் செக் பண்ண வேண்டியிருக்கு. அண்ணன் பாடுறேன். சரிங்கண்ணே. சரின்னு சொல்லக்கூடாதா? சரிண்ணே. நான் பாடும் போது நீ இந்த இருக்குல்ல பையா, ஒருவேளை சவராஸ்டாவா இருப்பேன். பையா கித்னா கிண்ணா 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 தொங்காசு தெரியும் முண்டை. பாட்டு பாடவா? நீ பாடுங்கண்ணே. நீ போடணும், நல்லா போடுவேண்ணே. இதுல போடணும். போட்டு காமி. எதுல? இதுல. இதுலயா? போடு. அந்த மாதிரி. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சே நீ ஏன் வெண்ண ராசா. ஏன் பச்சை ராசா இருக்க கூடாதா? ஏலே நான் பாடும் போது இத போடுறா. போடுறேனே. கருத்த மச்சான் கள்ளத்தானா எதுக்கு வச்சா? இந்த இதெல்லாம் இவர் அம்மா பெரிய டிஎம்ஸ். நீ பாடக்கூடாதா முண்டை. ஓ நான் வாசிக்கிறேன், நீங்க பாடணும். கருப்பான கையாலே கைய புடிச்சா. பைய பிடிக்க கூடாதா? தம்பி விகேசி செருப்பு இருந்தா 2 சோடி கொடுவேன். தாளம் போடுறா. அப்படி சொல்லுனே. தாளம் சொன்னா போடுவேன். ஏர் போடிக்கே கைகள் இடை போடிக்கே நீ ஏலே என்னமோ முருகன் கோயில் பஜனைக்கு போற மாதிரி போற. என்னடா அங்கதானே போயிட்டு இருந்தேன், குடி வந்துட்டாங்க. உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும். போயிரு, ஒரு கொலை விழுந்துரும். போயிரு போடா. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இவன் பறவை மயன். வாட் இஸ் யுவர் நேம்? My name is Raman. சத்தமா பேச மூஞ்சிரு முண்டை. உன் பேர் என்ன? My name is Raman. உங்க அப்பன் பேரு? My father name is. போய் உங்க அம்மாட்ட கேட்டு வா. இவ்வளவு யோசிக்கிறேன். உன் பேர் ராமன், உங்க அப்பன் பேரு பரமன், உங்க ஆத்தா பேரு சோமன். என்ன படிக்கிறீங்க? 6th standard. இங்க யார இங்க எதுக்குடா வந்த தெரியலையா? தாளம் போடுறியா? உனக்கா நான் பாறேன். சீச்சி சீரனு நீச்சி சீச்சி சீரனு நீச்சி. இதை வித்துட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டு குசி விட்டு போ. நீர் சத்து இல்ல முண்டை, நீர் கசிவு. ஆமா இவர் தானே வாட்டர்மலன் திவாகரு. நீர் சத்து இல்லையா? அவன் பிறந்ததே சத்து இல்லாம திர்றான்டா. வேறா ஆடல் அரசி இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் திறமையா ஆடும், திறமையா பாடும், நகைச்சுவை நடிகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என் அன்பு சகோதரி. பயங்கரமா பேசுவா என் அன்பு சகோதரி சாந்தி அவர்கள். டான்ஸ் அண்ட் காமிக். வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல. சுக்கதங்க ரட்ட முல்ல செம்மவள்ளி முட்டா முல்ல வந்த முல்ல என்ற முல்ல வாலி மத்தி கண்ணிக்கு வச்சிக்கவா வச்சிக்கவா வச்சிக்கவா
வச்சுக்கப்பா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள ஒண்ணுமில்லே. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி என அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆல் இந்திய ரேடியோ. அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் ஏதாவது ஒரு கெட்டப் போடணுன்றதுக்காக என்ன கெட்டப்புனே சொல்ல தெரியாத அளவு கெட்டப் போடுவேன். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒளி ஒளி அமைப்பு என்ன மைஜெட்டு பேரு MS ராஜா ஒளி ஒளி நிலையம் சோதில் நாய்க்கனூர் MS ராஜா ஒரு பாட்டு போடுச்சிங்க.